அண்ணா வணக்கங்கண்ணா. நாங்கள் கோயம்புத்தூர் பிவிகே மிஷினஸ் கம்பெனிலேருந்து பேசுகிறோங்க, தமிழ்நாடு. இப்போ வந்து நாங்கள் 2025க்கு ஒரு மிஷின் லான்ச் பண்ணுறோம். அந்த மிஷினோட பேர் 2 play yarn ஆட்டோமேட்டிக் ஸ்பின்னிங் மிஷின் ஹெவி டைப் ஹெவி ப்ரொடக்ஷன் மிஷின். இந்த மிஷினோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிங்கிள் கெட்டில் நாங்கள் அலௌன்ஸ் பண்ணியிருப்போம். சிங்கிள் கெட்டில் இருந்த ஃபார்முலா டபுள் கெட், ஆனால் பாவின் வந்து நம்ம ரெகுலராக நம்ம 2 playக்கு வரும்பலாங்க, அதே பாவின். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, அதோட மோசமான குவாலிட்டி, ப்ரௌன் ஃபைபர், ஒயிட் ஃபைபர் எல்லாத்துலேயுமே இந்த மிஷினில் ஓட்ட முடியும். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா டைட் பிரி கயிறு, டைட் பிரியில் 3 11 மட்டும் ஓட்டலாம். அதே மாதிரி லூஸ் பிரியில் 120 ரன்னேஜ்லேருந்து 200 மட்டும் ஓட்டலாம். எந்த கயிறு வேணாலும் ஓட்டலாம். அதுக்கேற்ற மாதிரி செட்டிங் மட்டும் மாற்றணும். ஓகேங்களா? செட்டிங் மட்டும் மாற்றணும். மிச்சபடி மிஷினில் இருக்கிற எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே ஹெவியாக இருக்கும், நல்லா குவாலிட்டியாக இருக்கும், ஹை கிரேடுங்க. எல்லாமே ஹை கிரேட். மிஷின் ஃபுல் சேஃப்டியாக இருக்கும். எல்லாமே மோட்டர்லாம் பார்த்தீங்கன்னா பவர் கம்மியாக தான் இருக்குங்க. ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக வரனால, ப்ரொடக்ஷன் ஜாஸ்தின்னு சொல்கிறனால மெயின்டெனன்ஸ் செலவு ஜாஸ்தியாக வரும், கரண்ட் பில் ஜாஸ்தியாக வரும், அப்படிலாம் கணக்கு இல்லைங்க. கரண்ட் பில் அதே கரண்ட் பில்லு தான். மெயின்டெனன்ஸ் செலவுலாம் பெருசாக எதுவுமே வராது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ப்ரொடக்ஷன் எல்லா பிராண்டோட 2 மிஷின் 2.5 மிஷின் ஓடுதுன்னா அது ஒரு மிஷின் ஈக்குவல். கயிறு ஃபினிஷிங் பிரம்மாண்டமாக இருக்குங்க. லூஸ் பிரி ஓட்டினாலும் சரி, டைட் பிரி ஓட்டினாலும் நல்லா லூஸ் இருக்கும். எல்லா மேட்டு கம்பெனிக்காரங்களுக்கும் இந்த மிஷினோட கயிறு பிடிக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லா ரன்னேஜும் ஓடும். ஒவ்வொரு மேட்டு கம்பெனிக்காரங்களும் ஒவ்வொரு மாதிரி கயிறு கேட்பாங்க. அதாவது ஒரு பிரஷ் மேட் தயாரிப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி தயாரிப்பாங்க. இது எல்லாத்துக்குமே ஓடும், எல்லா கயிறும் ஓடுங்க. மிஷினோட உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிற பாருங்கள். சைடு பொசிஷன் வீடியோங்க. மிஷின் நல்லா ஹெவியாக இருக்குங்க. மிஷின் ஃபுல் சேஃப்டியாக இருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்கும், மெயின்டெனன்ஸில் வராது, சவுண்டு கம்மியாக இருக்கும். ஓட்டுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. மெயின் அதுதான், ஓட்டுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கயிறு டைட் வைக்க வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காக கயிறு டைட் ஆகிக்குங்க எல்லாமே. இந்த மிஷினில் ஓடின கயிறு எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இருங்க காமிக்கிறேன். இப்போ பார்க்குறது டைட் பிரிங்க. அதாவது டைட் பிரியில் பொறுத்தளவு ஒரு அடிக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 40 முறுக்கு மட்டும் நம்ம மிஷினில் ஓடுங்க. ஒரு அடிக்கு 40 முறுக்கு, அதிகபட்சம் 33 34 தான் ஓடும். நம்ம 40 மட்டும் ஓட்டலாம். இந்த கயிறு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அதாவது ப்ரௌன் ஃபைபரு இருக்கிறதுலே ஒஸ்டான ஃபைபரில் ஓட்டி பார்த்த கயிறுங்க. அதாவது ஒஸ்டான ஃபைபரில் போட்டு ஓட்டி பார்த்த மஞ்சிலேருந்து அந்த கயிறு. இந்த மஞ்சு கொண்டு வரும்போது பாட்டி என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா, 2 நாள் ஓட்டி பார்த்தாருங்க. அந்த பாட்டி சொன்ன பதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மஞ்சு வந்து எங்கள் மிஷினில் வந்து அவங்க வேறு பிராண்ட் போட்டிருக்கிறாங்க. இந்த மஞ்சு வந்து எங்கள் மிஷினில் ஓடவே ஓடாதுங்க, இது ஃபஸ்ட்டு உங்கள் மிஷினில் ஓடுமா அப்படின்னு சொல்லி ஓட்டி பார்த்தாங்க. ஆனால் இந்த கயிறு வந்து அந்த மஞ்சில் வந்து நல்லா ஓடிச்சு. ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரொடக்ஷன்னு. கட்டிங் 2 கட்டிங், ஆவரேஜாக 2 கட்டிங்கு. கயிறு ஃபினிஷிங் 99% நல்லா இருக்குங்க. சிங்கிள் டூஸ்ட், டபுள் டூஸ்ட் எல்லாமே இருக்கும். ஒரு அடிக்கு 18 முறுக்குலேருந்து 19 முறுக்கு மட்டும் அதிகபட்சம் கம்மி பண்ணலாம். 23 முறுக்கும் கொண்டு வரலாம். மஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது எக்ஸ்போர்ட் குவாலிட்டிங்க, ப்ரௌன் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. இந்த எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் ஓட்டின கயிறு தான் இந்த மஞ்சில் ஓட்டின கயிறு தான் இந்த கயிறுங்க. இவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. இதெல்லாம் பாட்டிக்கு கொண்டு வந்ததுங்க. பாட்டிக்கு மஞ்சு கொண்டு வந்து ஓட்டி பார்த்தது. பாட்டிக்கு அவங்களுக்கு என்ன கயிறு தேவைப்படுதோ அந்த கயிறுலாம் ஓட்டி பார்த்துருக்குறாங்க. ஒவ்வொரு பார்ட்டிக்கும் ஒவ்வொரு மாதிரி கயிறு தேவைப்படும் இல்லைங்க, அந்த கயிறுலாம் வந்து ஓட்டி பார்த்துருக்குறாங்க. இதெல்லாம் பார்ட்டி சாய்ஸ், எங்கள் சாய்ஸ் இல்லைங்க. அவங்களுக்கு என்ன கயிறு வேணுமோ அவங்க மஞ்சு கொண்டு வந்து ஓட்டி பார்க்குறாங்க. கயிறு பார்த்தீங்கன்னா நல்லா முத்தாக வர மாதிரி இருக்கும். ஒரு அடிக்கு 23 முறுக்கு, 18 முறுக்கு, 19 முறுக்கு, 25 முறுக்கு, அந்த மாதிரி எல்லா ரகமும் ஓடுங்க. இதில் நாங்கள் எல்லாம் ஒவ்வொரு பார்ட்டியும் ஓட்டி பார்த்தது செட்டிங் போட்டு வச்சுருப்போம். நீங்கள் கயிறை காமிச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி செட்டிங் பண்ணி கொடுத்துருவோம். அதே போல் இந்த மிஷின் வந்து ஓடமேதுங்க நம்ம சைடில் பேரிங் பிளாக்கில் ஏறுறது, பேரிங் பிளாக் சைடு போஸ்ட்டில் மஞ்சள் ஏறுறது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த மிஷினில் வராதுங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறோம். இந்த மிஷினை பொறுத்தளவு நாங்கள் இப்போ 25 தான் ஓப்பனாக லான்ச் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு முன்னாடியே எங்கள் சிங்கிள் கெட்டு மிஷினை பார்க்க வந்தவங்க எல்லாருமே இந்த டபுள் கெட்டை வந்து பார்த்துருக்குறாங்க. மஞ்சு போட்டு ஓட்டி பார்த்துக்கிறாங்க. குறைஞ்சது 50 பேர்லேருந்து ஒரு 80 பேர் பக்கம் வந்திருப்பாங்க.
எல்லாருமே மட்டமில் போட்டவங்க 2 ப்ளை போட்டவங்க தான், நல்ல அனுமான ஆளு தான் எல்லாருமே வந்தாங்க எல்லாம் ஓட்டி பார்த்தாங்க. வந்தவங்க எல்லாருமே வரமீது நல்ல ஃபைபர் யாருமே கொண்டு வரல. அவங்கள்ட்ட ஓட்ட முடியாத ஃபைபர் தான், அவங்க மிஷினில் ஓட்ட முடியாத ஃபைபர் தான் கொண்டு வந்து ஓட்டி பார்த்தாங்க. எல்லாமே பிரம்மாண்டமாக ஓடிச்சு. இந்த 6 மாதத்தில் ஓட்டினதில் ஒரே ஒரு மஞ்சக்கட்டு தான் நல்ல மஞ்சக்கட்டு ஒயிட்டு, மீது எல்லாமே ஒஸ்டான ஃபைபர் தான் இந்த மிஷின் ஓடி இருக்குது. அதுலேயே அவளை நல்ல ரிசல்ட்டுங்க. ரிசல்ட்டை பொறுத்தளவு நல்ல பிரம்மாண்டமாக இருக்கும். ப்ரொடெக்ஷன் நீங்கள் எதிர்பார்க்காததுக்கு மேலே இருக்கும். அதாவது அதர் பிராண்டு எந்த பிராண்டாக இருந்தாலும் 2 மிஷின் 2.5 மிஷின் ஓடிச்சுன்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் ஒரு 10 மிஷின் போட்டிருக்கீங்கன்னா இது 5 மிஷின் போதும். 10 மிஷின் போட்டிருந்தீங்கன்னா 5 மிஷின் போதும். அதோட ப்ரொடெக்ஷன் ஜாஸ்தியாக வரும். இதில் ஓடுற லூஸு எந்த மிஷினையும் வருமா கேட்டால் வாய்ப்பே இல்லை. அவ்வளோ நல்லா சிங்கிள் ட்விஸ்ட்டு டபுள் ட்விஸ்ட்டு எல்லாம் நல்லா லூஸ் இருக்கும். அதே போல் டைட் ப்ரீ ஓட்டுறவங்க உங்களுக்கு என்ன கயிறு வேணுமோ, ஒரு அடிக்கு எவ்வளோ முறுக்கு வேணுமோ, அதிகபட்சம் 33 34 முறுக்கு தான் வரும். இதில் அதிகபட்சம் 40 முறுக்கு மட்டும் கொண்டு வரலாங்க. சரிங்களா? இதில் ஓட்ட முடியாத ரகம், ஓட்ட முடியாத கயிறுன்னு சொல்கிறதுக்கு பேச்சுக்கே இடமில்லை. நீங்கள் உலகத்தில் எந்த கயிறு இருந்தாலும் கொண்டு வந்தாலும் சாம்பிள் கொடுத்தீங்கன்னா ஓட்டி பார்த்துடலாம். நீங்கள் மிஷினை பார்க்கணுன்னு சொன்னால் எங்களுக்கு கம்பெனிக்கு வரலாம். இல்லை ஓட்டி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஃபைபர் கொண்டு வாங்க, வந்து ஓட்டி பாருங்கள். நீங்களே எங்கள் ரிசல்ட் சொல்லுவீங்க. ஏகப்பட்ட பேர் ஓட்டி பார்த்துருக்குறாங்க. அந்த ஒவ்வொன்றா உங்களுக்கு நாளையிலேருந்து ஒவ்வொன்றா அனுப்புகிறாங்க. ஓகேங்களா? மிஷினை பற்றி சொல்லிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எங்களை ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க. ஓகேங்களா? ஓகே, நன்றிண்ணா. நீங்கள் எது இருந்தாலும் எங்கள் ஃபோன் நம்பர் கூப்பிடுங்கண்ணா. ஓகேங்களா? இந்தாங்க எங்கள் ஃபோன் நம்பர் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, நன்றிண்ணா.